இப்ப எப்படி போய் சேர்றப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து பார்க்கலாமா? பாப்போம். ஹலோ, அவரோட போன் நம்பர் இருக்கு? இருக்க. எதுக்கு போன் பண்றான்? ஹலோ. ஏய் சுப்பிரமணி, நான் தான் உனக்காக பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சார் நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஊருக்கு போயிட்டியா? யோ எப்பயா வருவ? நான் வர்றதுக்கு ஒரு நாலு ஒரு வாரம் ஆகும் சார். எங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு போன் வந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். நான் வந்ததும் போன் பண்றேன் சார். சீக்கிரம் வந்துறியா? கண்டிப்பா வந்துடுறேன் சார். என்னாச்சு? எப்போ வருவான் அவன்? வருவான். ஆவியா வர ஒரு வாரம் ஆகுமே. சிவா, உன் தம்பி ஒரு படிச்ச கிரிமினல். அவன் விஷயத்துல அவசரமா முடிவெடுத்து வீட்டுல மறுபடியும் கெட்ட பேர் எடுத்துக்காத. அந்த செக்யூரிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வீட்லயும் அவன்கிட்டயும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. கொஞ்சம் பொறுமையா இரு சிவா. நீ ஈஸியா சொல்லிட்ட. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். ப்ளீஸ் சிவா. உல்லாசமே நீ என்னோடு வா, உன் சந்தோஷமே என்னுள்ளேதான். உற்சாகமே நீ என்னோடு வா, நம் இன்பம் எல்லாம் பெண்ணுள்ளேதான். காதலில் நான் தான் கொல்லாத ஆளு, தினம் 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 கொண்டாட்டம் தான். காமத்தில் நான் தான் அசராத பேர, மதன் 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 மன்மதன் தான். உல்லாசமே நீ என்னோடு வா, உன் சந்தோஷமே என்னுள்ளேதான். பெண் எனும் இனம் மட்டும் இல்லையின்னா ஆண் மகன் சுகம் இங்கே என்னாவது? நிறம் குணம் பணம் உள்ள பெண்ணின் முன்னால் இடம் பொருள் பணம் எல்லாம் வீண்தானடா. மதுவில பல பல ரகத்தை வச்சான், அதுலயும் புது புது சுவைய வச்சான். தினம் தினம் இறங்கி நீ விளையாடிடா, இளமைய இனிமையா கொண்டாடிடா. காதலில் நான் தான் கொல்லாத ஆளு, தினம் 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 கொண்டாட்டம் தான். காமத்தில் நான் தான் அசராத பேர, மதன் 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 மன்மதன் தான். கலங்கிற விளக்கமும் தேவையில்ல, கடல்ல மூழ்கிற ஆளும் இல்ல. எதுலயும் இவனுக்கு தோல்வி இல்ல, நான் ஒரு முறை பழகிட்டா செல்ல புள்ள. அமுதமும் நஞ்சுமாய் கலந்திருக்கோம், அத கண்டு கவனமாய் பிரித்தெடுடா. இனி
மறு ஜனனமும் உனக்கில்லையே அதுவரை சகலமும் அனுபவியா கொலையை பண்ணிட்டு இங்க வந்து கூத்தடிச்சிட்டியா? கனவுல கூட பொண்ணுங்களோட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றானே. காயத்ரி பத்தி உண்மை தெரிஞ்ச வாட்ச்மேன் அவன் கதையை முடிச்சாச்சு. உண்மை தெரிஞ்ச ஒருத்த இவன் மட்டும்தான். இவனுக்கு பயந்து பயந்து நான் செத்துரும் போல இருக்கேன். நான் ஏன் சாகணும்? நான் சந்தோஷமா வாழணும். நான் சந்தோஷமா வாழணும்னா அவன் சாகணும். அவன் சாகணும். பகல்ல தான் கரண்ட்டை கட் பண்றாங்கன்னா ராத்திரியும் கட் பண்ணி தூங்க விட மாட்டேங்கிறானுங்க. ரோடு லைட் எல்லாம் எரியுது. டேய், இந்த நேரத்துல ஏன்டா அவர் ரூம் கதவை தட்டிட்டு இருக்க? டேய், ஏன் அதை தட்டிட்டு இருக்க? டேய், உன்னதான் கேக்குற, ஏன் அவர் ரூம் கதவை தட்டிட்டு இருக்க? டேய் டேய் டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சு வச்சாடா? டேய், எதுக்கு இந்த நேரத்துல அவர் ரூம் அசோக்? என்னடா அசோக் இருக்கானா? என்னடாச்சு? ஏன்னா இப்படி கதவுலாம் போட்டு உடைக்கிறீங்க? ஏய், உனக்கு எதுவும் தெரியாதுல? எனக்கு என்ன தெரியும்? நானே ஸ்டமக் அப்செட் ஆகி பாத்ரூம்ல இருந்தேன். சரி, உனக்கு எதுக்கு இவ்வளவு வேர்த்து இருக்கு? கரண்ட் இல்லனா? டேய், அவனை ஏன்டா இந்த நேரத்துல போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? சரி சரி, போய் படுப்போ. டேய், நான் கேக்குறப்ப சும்மா கேள்வி கேட்டுன்னு இருக்காது, போய் படுப்போ. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலடா. ஏய், உனக்கு எதை வேணும் நான் சொல்றேன். அண்ணன் மேலதான் இருக்கிறேன். சரிண்ணா. ஏய், ஹாஸ்பிட்டல் ஏதாவது போனா சொல்றேன், அண்ணன் கூட்டு போறேன். ஐயோ பரவாயில்லண்ணா, நானே பாத்துக்கிறேன். நீ போங்கண்ணா. போ, சரி போய் படுப்போ. சரிண்ணா, நீங்க போங்கண்ணா. உண்மை தெரிஞ்சோ ஆஸ்பத்திரி கூட்டு போறானா? டவுட்டே இல்ல. நம்மள ஏதோ பண்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டான். இதுக்கப்புறம் நம்ம அவனை விட்டுட்டோம், அவன் முத்திப்பான். ஏய், என்னடாச்சு உனக்கு? அவன் அண்ணன்டா. நான் அவன் தம்பிடா. நானே அவனை போட சொல்றேன். அப்புறம் என்ன? அதுக்குல இன்னைக்கு அண்ணன் பிரச்சனை இருக்கும், நாளைக்கு சரியாயிடும். அதுக்கு போய் பதலாம் பண்ணுவாங்கடா. ஆமாண்டா, கொலை பண்ணுவேன். உன்னால் முடியுமா முடியாதுன்னு சொல்லு, இல்ல நான் பாத்துக்கிறேன். நேற்று நைட்டே ட்ரை பண்ணேன், மிஸ் ஆயிட்டான். இதுக்கு மேலேயும் தனியால போய் பண்ணா வேலைக்கு ஆகாது. அதான் உன்கிட்ட வந்தேன். நீ தான் இந்த தொழில இருக்கிய, இந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்தா ஈஸியா முடிச்சிடுவல்ல. முந்திக்கிறவனுக்கு தான்டா வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க முடிவு எடுக்கல, அவன் என்ன போட்டுருவான். அதுக்கப்புறம் நீ வந்து
நண்பனுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு குஷ்டு கூத்தாடிட்டு போயிடுவேன். போற உயிர் எந்து. ஏய் புத்ரா, நீ வேற டென்ஷன் வந்துக்கிற. சொல்றதெல்லாம் பார்த்தா லாஜிக்கா தான் இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் யோசிடா. ரொம்ப யோசிச்சோம், வாழ முடியாது. சரி சரி, நீ டென்ஷன்லாம் போச்சு. அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானே லைன்ல வரேன். டேய், இந்த இது மடிப்பாக்கு வீட்டு டாக்குமெண்ட், இதை கொண்டு போய் மாமாட்ட கொடுத்துட்டு வந்துரு. லட்சுமி, இன்விடேஷன் ப்ரூஃப் கொடுத்தாங்களா? அது எங்க வச்சிருக்க? ஹலோ. ஏய், யாரு? என் பேர் குணா. அசோக் இல்ல? ஒரு நிமிஷம். யாரோ குணாவா? சார் அசோக் பேசுறேன் சார். மச்சி குணாடா. கேஸ் ரீகால் பண்ணியாச்சு. நாளைக்கு நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. ஏய், என்னடா வளர்ற? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். காலைல கரெக்டா 11 மணிக்கு வந்துருங்க சார். 2:30 மணிக்கெல்லாம் உங்க பையனை கூட்டு போயிடலாம் சார். சார் ப்ளீஸ் தானே சார், அதெல்லாம் பேசிக்கலாம் சார். ஏய் சொல்றேன். ஏய், யார் கிட்ட பேசுற? ஏய் ஒண்ணுடா, எங்க அண்ணன் போன் எடுத்தா சொல்லு. ஏய், வீரானு மேட்டர் சொல்லிட்டேன்டா. போட்டு சொல்லிட்டாரு. வீட்டான தான் இருக்கற. என்ன வீட்ல வச்ச போட்டுட்டா? ஏய் சீச்சி, வீட்டெல்லாம் வேணாம்டா. என்ன இருந்தாலும் அண்ணன் கல்யாணம் போட்டா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குல்ல? ஃபீலிங்களோ இல்ல, ஏற்கனவே போலீஸ் எஸ்ஐ ஹெல்மெட் மாட்டிட்டு போனால ஆள் மாறி போட்டாங்க. 2 பேரும் ஒரே வீட்டுல வேற இருக்கிறோம். அவன் நினைச்சு என்ன போட்டுற போறீங்க? அதனால வீட்டுல வேணாம்னு சொல்றேன். எங்க அண்ணன் வேற இப்ப மடிப்பாக்கத்துக்கு போறான். போற வழியில போட்டு முடிச்சிருங்க. போட்டு முடிச்சுட்டு போன் பண்ணுங்கடா. அது வரைக்கும் நான் வீட்லயே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரியா? சரி மச்சி. டேய், இன்னும் போகலையா நீ? அங்க அவர் காத்துக்கிட்டு இருக்காரா? இல்ல, எப்படி இருந்தாலும் நான் போனா வேலைக்கு ஆக போறது இல்ல. அவன் கையெழுத்து போடணும். இதை கொடுத்துட்டு அப்படியே கையெழுத்து போட்டு வர